Pongalo Pongal, the Chennai Silks in Happy Pongal. Let the celebrations begin. தாய் வீட்டிற்கு சென்ற இளம்பெண் மகன்களுடன் இருந்த கடைசி நிமிடங்கள். கணவர் வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள். திருத்தணியில் திக் திக். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு அருகே அமைந்துள்ள செந்தில் நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். 35 வயது மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டிட வேலை செய்து வருகிறார். சதீஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆஷா என்ற பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். அவர்கள் இருவரும் திருத்தணியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த குடும்பம் தங்களுடைய மகன்களுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் சதீஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொழில் நிமித்தமாக சென்னைக்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்து வந்துள்ளார். இதற்கிடையில் இவரது மனைவி ஆஷா தனது 2 மகன்களுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே ஆஷா மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதை பற்றி வெளியே எதுவும் சொல்லாமல் தனிமையிலேயே இருந்துள்ளார். இத்தகைய சூழலில் கடந்த 10ஆம் தேதியன்று ஆஷா தனது 2 குழந்தைகளையும் அழைத்து சென்று கலைஞர் நகர் பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சிறிது நேரம் தனது பெற்றோருடன் பேசிக் கொண்டிருந்த ஆஷா தனது குழந்தைகளை அங்கேயே விட்டுவிட்டு தனியாக புறப்பட்டு கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் வீட்டில் ஆஷா மட்டும் தனியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் சில மணி நேரங்களில் ஆஷாவின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து கதவை தட்டி உள்ளனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் ஆஷாவின் வீட்டு கதவு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக திருத்தணி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். அப்போது வீட்டுக்குள் இருந்த ஆஷா யாரும் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஒரு கணம் இதை பார்த்து திகைப்படைந்த போலீசார் உடனடியாக ஆஷாவின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதனிடையே அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் ஆஷாவின் உடலை பிடித்துக் கொண்டு அழுது புரண்டனர். இதையடுத்து ஆஷாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆஷாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சதீஷ் ஆஷா தம்பதியினருக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நிலையில் திருத்தணியில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் 1 லட்சம் ரூபாய் கட்டினால் மாதம் 10,000 வட்டி கொடுக்கப்படும் என விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. அப்போது அதை நம்பிய ஆஷா அந்த நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்துள்ளார். ஆனால் அந்த நிதி நிறுவனம் ஆஷாவை ஏமாற்றியதால் அவரது குடும்பம் அதிக அளவில் கடனில் சிக்கியுள்ளது. இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ஆஷா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ஆஷாவின் தற்கொலை வழக்கில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது 2 குழந்தைகளின் தாய் திடீரென வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருத்தணி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.